ஓவராலாக எனக்கு சஸ்பென்ஸ் த்ரில்லர் யாரும் எப்படி பார்த்தாங்களோ, ஒரு க்ரைம் நடந்திருக்கு, அதை நம்ம எப்படி கன்வே பண்ணுறோம், அந்த டைரக்டர் மூலியமாக எப்படி அவர் நமக்கு கன்வே பண்ணியிருக்கிறாரு. அது போக படம் வந்து எப்படி ஒரு செகண்ட் கூட அவங்க வந்து வேஸ்ட் பண்ணாமல் அந்த படம் ஃபுல்லாக அவர் வந்து நல்லாவே எடுத்து தெளிவாக ஒரு மக்களுக்கு, ஒரு நார்மலான ஆடியன்ஸுக்கு எப்படி கன்வே பண்ண முடியுமோ அந்த மாதிரி கன்வே பண்ணியிருக்காரு டேரக்டர். அதேமாதிரி ஆக்டிங் அவரும் நல்லாவே பண்ணியிருக்கிறாரு. சீரியல் ஆக்டர் மாதிரியும் லேருந்து வந்திருந்தாலும் அவர், ஆனால் இப்போ மேலும் மேலும் வளரணும் அப்படின்றது நான் வந்து கன்வே பண்ணிக்கிறேன் அவருக்கு. டைரக்ஷன் வைஸ், மியூசிக் வைஸு எல்லாமே அடுத்தடுத்த, அதாவது இந்த படத்தோட டைட்டிலுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே கொண்டு போயிருக்கிறாங்க. ஒரு நொடி அப்படின்னு அடுத்தடுத்த செகண்ட் ஒவ்வொரு நொடி எப்படி மாறுது நம்ம லைஃப் அப்படின்ற ஒரு, இப்போ இந்த படம் பார்த்திங்கனாலே தெரியும், சஸ்பென்ஸாகவும் த்ரில்லராகவும் இருக்கும். நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து நல்லாவே போயிட்டு இருந்தாலும் ஒருத்தனோட வாழ்க்கையில் அந்த அடுத்த நொடி எப்படி இருக்குன்றது தெரியாது, என்ன வேணால் நடக்கலாம் அப்படின்ற மாதிரி டைரக்டர் சொல்லியிருப்பார். ஒருத்தன் நல்லா போயிட்டுருப்பான், அவனோட வாழ்க்கையில் அடுத்த செகண்ட் என்ன ஆகுன்றது யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி படம் ஓவராலாக வந்து மார்க் வந்து 5க்கு 4 தரலண்ணே. இது க்ரைம் த்ரில்லர் தானே. வந்து ஒரு அம்மா வந்து புருஷனை காணன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தவங்க, அந்த புருஷனை கண்டுபிடிக்கிறது தான் ஹீரோட கதை. அதுக்குள்ளேயே நடக்கிற சம்பவங்க தான் படத்தை நல்லா எங்கேஜாக கொண்டு போயிருக்காங்க. எங்கேயுமே போர் இல்லை, லேக் இல்லை, நல்லா சூப்பராக இருந்தது. நிறைய ட்விஸ்ட்டு தான், அது யார் பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்க முடியல அது வரைக்கும். அதுதான். அப்புறம் நடுவில் வந்து ஒரு ஹீரோயின், அதான் ஒரு பொண்ணோட சாங் போட்டுருந்தாங்க, அந்த சாங்கும் சூப்பராக இருந்தது படத்தில். மியூசிக் ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் எனக்கு கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது, செகண்ட் ஹாஃப்லாம் நல்லா இருந்தது. படம் நல்லா பார்க்கலாம் நான் கண்டிப்பாக. க்ரைம் த்ரில்லர் அந்த சீரியஸ் பார்க்குறவங்களுக்குலாம் இந்த படம் ரொம்ப பெஸ்ட்டாகவே இருக்கும். ஏன்னா யாருமே கண்டுபிடிக்க முடியல, இந்த கொலை யார் பண்ணாங்கன்றது கண்டுபிடிக்க முடியல. படத்தில் லேக் இல்லை, பார்க்கலாங்க. சூப்பராக இருக்குது சார் படம் நல்லா இருக்குது. போர் அடியில் ஒவ்வொரு நிமிஷம் படம் எப்படி போகுதுன்றது ஒரு விறுவிறுப்பாக இருக்குது படம். ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் நல்லா இருக்குது. கடைசியில் வந்து முடிவு வந்து த்ரில்லான ஒரு முடிவு நல்லா இருக்குது. ஆக்டர் வந்து ஒவ்வொரு ஆக்டரும் வந்து போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க, யாரையுமே குறை சொல்ல முடியாது, எல்லாமே நல்லா இருக்குது. படம் சூப்பராக இருக்குது சார், படம் ஓடும் சார், பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம் சார். செகண்ட் டைம் பார்க்கணுன்ற எண்ணமே வருது. படம் நல்லா இருந்தது. ஒரு அடி தலைப்புக்கான படம் வச்சு இந்தமாரி, இப்போ ஒரு மனிதன் தவறு செய்யும்போது அந்த தவறு வந்து அவன் ஒப்புக்கொள்கிறானா, இல்லை அந்த தவறு வந்து விலகி போகிறானா, இல்லை அந்த அடுத்த தவறு செய்கிறானான்றது தான், அந்த ஒரு தப்பை மறைக்க இன்னொரு தப்பை மறைக்கிறானா தான் கதை. படம் ஒரு அடி நல்லா தான் சிறப்பாக இருந்தது. இல்லை படம் அருமையாக இருக்குது. ஆரம்ப இடையில் வந்து அந்த தொய்வுன்னு ஒன்று சொல்லுவாங்களே, அந்த ஸ்லோவாக இருக்குது, ஸ்லாகாக இருக்குது, அது கடைசி அந்த 15 நிமிடம் அதை பூர்த்தி செஞ்சிடும். அதில் ஒரு தீனி போட மாதிரி அந்த படம் நல்லா அருமையாக இருந்தது. எடிட்டிங் சூப்பராக பண்ணியிருக்காங்க, மியூசிக் அதை விட ஒரு தெளிவாக இருக்குது, எல்லாமே நல்லா நல்ல டீம் அமைஞ்சிருக்கு. ட்விஸ்ட் அந்த 15 நிமிஷம் போதும், இந்த கடைசி ஒரு 15 நொடி போதும், அவ்வளோதான். ஒரு நொடி மொத்தமாக படம் நல்லாயிருக்கு. அவர் நடிப்பு அதிகம், ஆனால் தீனி கம்மியாக இருக்குது அவருக்கு, அவ்வளோதான். மற்றபடி அவருக்கு கொஞ்சம் சேர்த்துருக்கலாம், நல்லா இருக்கு, ஆனால் போதும். அதான் மியூசிக் நல்லா இருக்குங்க. ஆர்டி நல்லா அவர் ட்ரை பண்ணியிருக்காரு, நல்லா நடிக்க ட்ரை பண்ணியிருக்காரு. அவருக்கு மேலும் மேலும் படம் அமைய வாழ்த்துக்கள் தான். நல்லா இருக்கு புதுசாக, ஏன்னா ஒரு புதுமுகம் டீம் நம்ம உள்ளே வரல, நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சுண்ணா. இல்லை ஃபஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் இதாக போகிற மாதிரி தெரியுது, அதெல்லாம் செகண்ட் ஹாஃப் ஃபில் பண்ணிருச்சு. செகண்ட் ஹாஃபில் வந்து செம்ம இது, அந்த சஸ்பென்ஸ் அப்படியே வச்சுட்டே இருந்தாங்க, யாராக இருக்கும். நல்லா இருந்துச்சு அது. ஏது ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் அப்படி தெரியும், செகண்ட் ஹாஃப் வந்து அந்த லேக் இருக்கிறத நம்ம இது பண்ணாது, அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துடும் நமக்கு, அடுத்து யார் இது பண்ணியிருப்பா அப்படின்ற மாதிரி வந்துடும். ஆர்டிஸ்ட் வந்து புது ஆர்டிஸ்ட்லாம் அவங்களுக்கு கொடுத்ததை பக்காவாக பண்ணியிருக்காங்க. எம்எஸ் பாஸ்கர் சார் அவர் கொடுத்ததை வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. மற்றபடி சலூன் கடைக்காரண்ணே அவங்க, அப்புறம் ஹீரோ எல்லாருமே என்ன சொல்கிறது, கரெக்டாக பண்ணியிருக்காங்க கொடுத்ததை. கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் தான். செகண்ட் ஹாஃப் தான் படமே, செகண்ட் ஹாஃப் அப்புறம் அந்த கிளைமேக்ஸு. ஒரு நொடி படம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ எல்லோரும் வந்து பார்க்கலாம், முக்கியமாக மறக்காமல். அதேமாரி ஸோ க்ரைம் த்ரில்லர் படம் தான் இது. ஸோ புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க. நம்ம க்ரைம் த்ரில்லர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஜானர் ரெடி பண்ணியிருப்பாங்க, ஆனால் இவங்க கொஞ்சம் புதுசாக ஜானர் ரெடி பண்ணியிருக்காங்க. அது மாதிரி இப்போ ஒரு மனிதன் தெரியாமல் தவறு பண்ணிடுறான், அந்த தவறை சரி பண்ண திரும்பி ஒரு தவறு பண்ணுறான், அந்த தவறை சரி பண்ண தவறு பண்ணுறான், கடைசியாக எங்கே வந்து நிற்கிற மாதிரி தான் ஃபஸ்ட்டு பண்ண தவறில் தான் நிற்கிறான் அவன் கடைசியாக. ஸோ அது மிகப்பெரிய குற்றவாளியாக மாறுறவன் தான். ஸோ ஒரு நொடி தலைப்பு வந்து ஒரு நொடியில் டக்குன்னு ஒரு மனிதனுடைய சிந்தனை செதறுது. ஸோ அதனால் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய ஒரு இக்கலாட்டான சூழ்நிலை மாறுறான், அதை பற்றி தான் கதை. ஃபஸ்ட் க்ரைம் த்ரில்லர் ஸ்டோரி இதனால ரொம்ப பொறுமையாக தான் போகும் மேக்ஸிமம். ரொம்ப ஸ்பீடாக போகாது, ஆனால் பொறுமை ரொம்ப முக்கியமானதாக படத்தில் இருக்கும்.
அவரோட நடிப்பு நல்லாயிருக்கும். ஆனால் அவருக்கு சொல்லிக்கிற அளவுக்கு இப்போ கதையில் வந்து ஒரு அவ்வளோ அவருடைய நடிப்பு மேக்ஸிமம் படத்தில் அது இல்லை. ஆனால் ஓகே இருக்கார். ஓகே பார்க்கலாம். எல்லாம் பார்க்கலாம். படம் சூப்பராக இருக்குது சார், நல்ல படம். இதை வச்சு ஒரு நல்ல வாய்ப்பை காலையில் அருமையாக பார்க்க வச்சுருந்துருக்காங்க. சூப்பராக இருக்குது சார். படம் ஸ்டார்ட் பண்ண ஓப்பனிங் பார்க்குறவங்களுக்கு ஆர்டிஸ்ட் புதுசு, ஹீரோ புதுசுன்றதுனால ஃபஸ்ட்டு ஒரு நிமிஷம் கொஞ்சம் இதாக இருக்குது. கதை அடுத்த நிமிஷம் கதை ஸ்டார்ட் ஆகிடுது. படம் ஸ்டார்டிங்கில் ஆனால் படம் முடிகிற வரைக்கும் அருமையான சஸ்பென்ஸு த்ரில்லிங் வச்சு அழகாக கொண்டு போயிருக்காங்க படத்தை. யாருமே எதிர்பார்க்காத ஒரு கிளைமேக்ஸு அருமையாக இருந்ததுங்க. மியூசிக் மிக சூப்பராக இருந்துச்சுங்க. மியூசிக் சூப்பராக இருந்தது. அழகாக யாருமே படம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கூட தயக்கம் ஏற்படுத்தாமல் அழகாக கொண்டு போயிருந்துருக்காங்க. அதில் ஒரு சாங் ஒன்று மியூசிக் போட்டிருக்காரு. அப்பா வந்து மகளை பற்றி பாடுற மாதிரி ஒரு பாட்டு போட்டிருக்காங்க. மிக அருமையான சாங் சார். டியூன் நல்லா இருக்குது, மெட்டு நல்லா அருமையாக. எல்லாருமே நடிச்சிருக்காங்க. பார்த்தா எல்லாருமே புதுமுகமாக தெரியுது. ஆனால் அவங்க எல்லாருமே அருமையாக நடிச்சிருக்காங்க. சூப்பராக நடிச்சிருக்காங்க சார். எம்எஸ் பாஸ்கரனை அவர் நடிப்பு வந்து இந்த படத்தில் கொஞ்சம் கம்மி தான். ஆனால் இருந்தாலும் அவர் எப்பவுமே இயற்கையாக பண்ணுற விஷயன்றது சரி, அந்த கேரக்டர் அப்படி தான் இருப்பாங்க அப்படின்ட்டு அழகாக பண்ணியிருக்காரு. மற்ற படங்களை கம்பேர் பண்ணும்போது இதில் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் இருந்தாலும் இந்த கேரக்டருக்கு அந்த ஃபுல்லாக இது பண்ணிருக்காரு. படம் சூப்பராக சார், அருமையாக பார்க்கலாம். எல்லோரும் பார்க்கலாம். நல்ல படம், அருமையான படம். படம் நல்லா இருக்கு. படம் ஒவ்வொரு நொடியும் ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது. யாரோட குற்றவாளின்னு கண்டுபிடிக்க முடியாத நல்ல ஒரு த்ரில்லிங்காக, நல்ல த்ரில்லிங்காக. இல்லை அப்படி ஒன்றும் லேக்லாம் எதுவும் இல்லை, ரொம்ப நல்லா இருந்தது. சாங்ஸ் கொஞ்சம் பரவாயில்ல, மியூசிக்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்குது சார், ரொம்ப நல்லா இருக்குது. இல்லை க்ரைம் சப்ஜெக்ட் மாதிரி இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. த்ரில்லர் படம் தான். த்ரில்லர் படம் வெரி நைஸ். நல்லா என்டர்டெயின்மெண்ட் போகுது. நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்குது. எதுவுமே குறை சொல்கிற மாதிரி இல்லை. நல்லா நீட்டாக போயிட்டு நல்லா இருக்குது. ஆக்டிங் எல்லாமே நல்லா இருக்குது. யாரும் எதுவும் குறை சொல்ல முடியாது. எல்லாமே நல்லா நீட்டாக பண்ணியிருக்கு. மலையாளி மூவி மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது. வரலாம், டெஃபினட்டாக வரலாம். நல்லா இருக்கு. வந்து அவனுடைய தவறுகளை தொடர்ந்து படிக்கணுங்கிறான். அதுதான் மெயின் பிரச்சனையே. ஆமாம், இன்ட்ரெஸ்டாக போகுது, எதுவும் போர் அடிக்காமல் போகுது. நல்லாமே இருக்கு. நல்லா இவர் கதாநாயகன் நல்லாவே இருக்கிறார். உண்மையாக நல்லா இருக்கிறார். கதாநாயகன் நல்லா பண்ணியிருக்காரு. மாணிக்கமும் நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா மாணிக்கம் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. வெரி குட். சூப்பர் நல்லா பார்க்கலாம். ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். நல்ல இதுவாக இருக்குது. ஓகே. படம் நல்லா இருந்தது. த்ரில்லர் ஜானர் தான் எடுத்திருக்காங்க. அதாவது நிறைய யூகிக்க முடியாத சில விஷயம் ட்விஸ்ட்லாம் நல்லா இருந்தது. படம் லேக் இல்லாமல் ஃபுல்லாக ஒரு என்கேஜாகவே கொண்டு போயிட்டுருக்காங்க சார். எந்த இடத்துலையும் ஒரு பெருசாக போர் அடிக்கலை. ஆர்டிஸ்ட் நல்லா பண்ணியிருக்காங்க சார். ஹீரோ நல்லா பண்ணியிருக்காரு. நிறைய ஆர்டிஸ்ட் எல்லாருமே அவங்கவுங்க ரோல் நல்லா பண்ணியிருக்காங்க சார். பார்க்கலாம் சார். ஒரு கண்டிப்பாக என்கேஜிங்காக இருக்கும். அதாவது த்ரில்லர் ஜானர்னால உங்களுக்கு அந்த த்ரில்லர் ஜானர் ஒரு கண்டிப்பாக போர் அடிக்காமல் போகும் சார். நல்லாயிருக்கும்.